All hooks open. All hooks are open. And undocking confirmed. Freedom is free of its moorings. Sonny Williams and Butch Wilmore begin. பத்து நாள் டூர்னு சொல்லி கூட்டு போனாங்க. ஆனால் 9 மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி கூட்டு வர்றாங்க. சரி, இதாவது பத்திரமா வந்துடலாமா அப்படின்னு கேட்டால் 4 பாராஷூட் கதையை பற்றிலாம் சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்? என்னடா கேப்சூலுங்கிறாங்க, அன்டாக்கிங் அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அந்த அன்டாக்கிங்குக்கான வீடியோ அப்படிங்கிறது நாசாவால் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் இந்த அன்டாக்கிங் வீடியோவை தான் அதிக அளவில் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை தான் பார்க்க போகிறோம். சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பூமிக்கு வரும்போது 1600 டிகிரி செல்சியஸ் அளவிற்கான வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய உடம்பு பாதுகாப்பானதாக இருக்கா? 59 வயசு. கூட வரக்கூடிய நபருக்கு 62 வயசு. இவங்க 2 பேருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்குமா? கேப்சூலை விட்டு வெளியில் வரும்போது புளோரிடா கடற்கரையில் இவங்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடு என்ன? சிவப்பு கம்பள வரவேற்பு அல்ல, இவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்க போகிறாங்க? அதுதான் ரொம்ப ஷாக்கான நியூஸாக இருக்குது. அதை தான் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991. சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இவங்க 2 பேருக்குமே வயது 50 கடந்துருச்சு. சுனிதா வில்லியம்ஸுக்கு 59 வயது. இந்த புட்ச் வில்மோர் அப்படிங்கிற நபருக்கு 62 வயது. ஆனால் எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸை பற்றி மட்டுமே கவலை இருக்குது. காரணம் என்னென்னா, நம்முடைய இந்திய ஊடகங்கள் இந்திய வம்சாவளியினர் அவங்க அப்படிங்கிறதுனால அவங்கள பற்றி அதிகமாக பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த 2 பேர் மட்டும்தான் வரப்போகிறாங்களா பூமிக்கு அப்படின்னு கேட்டால், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பூமியில் இருந்து 480 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போது இது அங்கே இருந்து வளிமண்டலத்துக்குள்ளே நுழையணும். வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சதற்கு பிறகு நேரடியாக கடற்கரையில் போய் ஜாயிண்ட் அடிக்கும். அந்த கடலுக்குள்ளே விழுந்த கேப்சூலிருந்து தான் இந்த 4 பேரையும் மீட்டெடுப்பாங்க மீட்பு குழுவினர். சரி, இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று அன்டாக்கிங் அப்படிங்கிறது தான். இந்த அன்டாக்கிங்னா என்ன அப்படிங்கிறது பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப பேரால் அதிகமான அளவில் இன்டர்நெட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க. க்ரூ 9 மொத்தமாக இது வரைக்கும் 72 குழுக்கள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. 2029ஓடு அதனுடைய பணிக்காலம் அப்படிங்கிறது முடிவடைஞ்சிடும். ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதற்கு பிறகு நிறையா நாடுகள் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. 2030ஓடு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான பீரியடுங்கிறது முடிஞ்சிடும். ரஷ்யா புதிதாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கான வேலையை தொடங்கியிருக்காங்க. நம்ம ககன்யானுக்கான திட்டங்கள்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட வேலையில் மேலே போனது ஒரு புறம், அங்கேருந்து திரும்பி வர்றதில் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ஒரு நார்மலான ஒரு நிகழ்வு தான். இதுக்கு முன்னாடி இவங்க 286 நாட்கள் தான் அங்கே தங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறையா பேர் இதையும் தாண்டி அங்கே இருந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, சுனிதா வில்லியம்ஸ் அங்கே கீரை வளர்க்க போனாங்க. அங்கே கீரை சரியாக வளர்ந்துருக்கா என்னங்கிறத அவங்க பார்த்துட்டு வர்றதுக்கு நேரம் கொடுக்கணும்ல. அந்த நேரம் தான் இந்த 286 நாட்கள்னு அமெரிக்கா ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு புறம் எலான் மஸ்கினுடைய மிகப்பெரிய பார்ட்னர் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், அவங்களுடைய முடியை பற்றி அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது அந்த
முடிக்கு வந்து இருக்கவே இருக்காது. அதனால் அது வந்து அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை ட்ரம்ப் வந்து சூப்பராக வந்து விளக்கி சொல்லியிருந்தார், கிண்டலும் கேலியும் கலந்த துணியில். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் அங்கேருந்து இங்கே வர்றாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க நாசா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது இவ்வளவு நாள் கூடுதலாக இங்கே இருந்தாங்கங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு கூடுதலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது $4 தான் கூடுதலாக கொடுக்குறாங்களாம். இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த சன்மானம் அப்படிங்கிறாங்க. இது வந்து சர்வீஸ் செக்டார் அடிப்படையில் அவங்க அதை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது இவங்க ஏற்கனவே வந்து கடற்படையில் பணியாற்றினவங்க, 2700க்கும் மேற்பட்ட விமானங்களை இவங்க கையாள தெரிஞ்சவங்க. இப்படி வந்து தொடர்ச்சியாக சுனிதா வில்லியம்ஸை பற்றிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வியக்க வைக்குது. ஆண்டுக்கு 80 லட்சத்தில் இருந்து $1 கோடி வரைக்கும் சம்பாத்தியம் செய்வதற்கு திறமையுடையவர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது நாசா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 80 லட்சத்திலிருந்து $1 கோடி வரைக்கும் வந்து இவங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கிற எல்லாமே குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க, இவங்க தங்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க, இவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை தாண்டி சேலரி அப்படிங்கும்போது 1 இயருக்கு 80 லட்சத்திலிருந்து $1 கோடி வரைக்கும் இவங்களுக்கு சம்பளம் கேடர் அடிப்படையில் இவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது, சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த டீமுக்கான ஹெட் அவங்க தான், கமாண்டர் அவங்க தான். 2 பேர் அங்கே மாட்டிக்கிட்டதா ஒரு செய்தி, அப்படிலாம் உண்மை கிடையாது. அவங்க அங்கேயே வந்து அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா க்ரூ 10 அப்படிங்கிற அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அங்கே போயிடுக்கு. அதுலேருந்து அது ரிட்டர்ன் ஆகுது. இப்போது ஏற்கனவே இவங்க போன அந்த ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலம் இன்னமும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த அன்டாக்கிங் சிஸ்டத்தின் அடிப்படையில் இப்போ போயிருக்கக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸனுடைய அந்த போல்கான் 9 அப்படிங்கிற அந்த விண்கலம் வந்து இப்போது இவங்களை கூட்டிகிட்டு வருது. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஸ்பேஸ் எக்ஸினுடைய அந்த விண்கலம் இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அந்த அன்டாக்கிங் சிஸ்டம் உள்ளே இருந்து இவங்களை மறுபடியும் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த கேப்சூலுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதோட அந்த அன்டாக்கிங் வீடியோ வந்து இப்போ வெளியாகிருக்கு. இப்போ அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அதை விடுவிச்சுட்டாங்க. விடுவிச்சதுக்கு பிறகு இப்போ நேரடியாக அது வந்து ஃப்ளோரிடா கடற்கரையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கான பயண நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது வரக்கூடிய ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 39,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பூமியை நோக்கி வரும்போது வளிமண்டலத்துக்குள்ளே அடுத்து நுழையணும். இந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது தான் அது முக்கியமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பாதை இருக்குது. எல்லா பக்கமும் வந்து வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சு பூமிக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. ஆர்பிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது. அதாவது இது பூமிக்கு மேலே இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க அவங்க. அது வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது சரியான பாதையை நோக்கி அது உள்ளே வரணும். அப்படின்னா தான் பூமியில் அது சரியாக ஃப்ளோரிடா கடற்கரையை நோக்கி அது போக முடியும். இல்லாட்டி வேற எங்கேயாவது போயிடும் இல்லையா? அப்போது அந்த நேரத்தில் வந்து பூமிக்குள்ளே அது இறங்குறதுக்கான ஸ்பீடை வந்து இவங்க கம்மி பண்ணுவாங்க. 39,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்து அது சட்டுன்னு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் கம்மியாயிடும். அதற்கு பிறகு இவங்களுடைய அந்த கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா விடுபடும். எங்கேருந்து அப்படின்னா விண்கலத்திலேருந்து விடுபடும். இந்த கேப்சூலில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் மட்டும் வருவாங்க. 4 பேர் யாருன்னா, சுனிதாவோடு சேர்த்து புல்ச் வில்மர், அவங்களோடு சேர்த்து அமெரிக்காவை சேர்ந்த நிக் ஹாவுக் அப்படிங்கிற நபர், ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர், இந்த 4 பேர் வராங்க. இப்போ இந்த 4 பேருமே ஏற்கனவே ரஷ்யாவோட விண்கலத்தில் தான் அவங்க வரதா பிளான் இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாகவே அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவங்க வளிமண்டலத்துக்குள்ளே வந்ததற்கு பிறகு இவங்களுக்கான அந்த பேராஷூட் அப்படிங்கிறது 4 பேராஷூட் டக்குன்னு வந்து விண்கலத்திலேருந்து விரிவடைஞ்சிடும். இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஃப்ளோரிடா கடற்கரையில் வந்து விழுகும். அப்போது இவங்களுக்கான ஷிப்பு, அதற்கு பிறகு படகு, மருத்துவ குழுவினர் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். இவங்களுடைய உடலில் வந்து தசைகள்லாம் வீக்காகி இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வேலையை செய்வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் வந்து 40 to 45 டேஸ் வந்து தொடர்ச்சியாக நடக்கும். அதற்கு பிறகு தான் ஃபேமிலியோடு அவங்க விங்கிள் ஆவாங்க. சரி, இவங்க விண்வெளியில் இருந்தப்போ இவங்க ஃபேமிலியோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இன்டர்நெட் வசதிகள் எல்லாமே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே செய்யப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இன்னும் நிறைய பேருக்கு வந்து சில கேள்விகள்லாம் இருந்தது. இவங்க வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி வந்து வெளியில் போகும் அப்படின்னா, அதற்கேற்ற தகவமைப்புகளோடு தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்
கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. என்னென்னா இங்கேருந்து ஆக்சிஜன் முழுமையாக போகாது, அதோடு சேர்த்து நைட்ரஜனும் அனுப்பி வைக்கப்படும். அப்போ அந்த நைட்ரஜன் அனுப்பி வைக்கப்படும் போது வெளியிடப்படக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு, மூச்சுக்குழாயிலிருந்து வெளியில் வரக்கூடிய விஷயங்கள், அது அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் போயிடும். இந்த நைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும். இப்படித்தான் அங்கே சிஸ்டம் வந்து இயங்குது. போன கிறிஸ்மஸ் பண்டிகை எப்போ டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி, கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாங்க. அப்போ அவங்க நண்டு வறுத்து சாப்பிட்டதாக ரெக்கார்டு வந்து வாஷிங்டன் போஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவிற்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சில குப்பைகளையும் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்கங்கிறத மறுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறையா சேட்டலைட்ஸ் வந்து விண்வெளியில் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு குப்பைகளாக. அதுவும் வடகொரியா அனுப்பி நிறையா சேட்டலைட்ஸ் வந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிக அளவில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது இவங்க இங்கே வந்துட்டாங்க, ஏற்கனவே போனது இல்லையா, அப்போ அந்த ஸ்டார் லைனருங்கிறது எதனால் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் வாயு வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ ஹீலியம் வாயு வந்து அதிக அளவில் லீக் ஆனதுனால அவங்களால திரும்பி வர முடியல, அந்த சேஃபான ஒரு பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே போனது வந்து திருப்பி வந்து ஆள் இல்லாமையே எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வரும்போது வந்து சேஃபான லேண்டில் தான் வந்து பதிஞ்சிருந்தது. ஸோ அதுலேயே அவங்க வந்திருந்தா கூட அவங்களுக்கு ஆபத்து கிடையாது. இருந்தாலும் அது சேஃபான விஷயம் கிடையாது. இப்போ நான் கல்பனா சாவ்லாவோட நிகழ்வு மாதிரி அது ஆகிடக்கூடாதுங்கிறதுனால சுனிதா வில்லியம்ஸ் ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக இப்போது வந்து இந்த புல்கான் 9 அப்படிங்கிற விண்கலம் இப்போ சேஃபாக அவங்கள கூட்டிகிட்டு வருது. ஸோ இந்த அன்டாக்கிங் வீடியோ ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில், அதாவது புதன்கிழமை அதிகாலை 3:27 மணி அளவில் இந்திய நேரப்படி அது வந்துடும். அமெரிக்காவினுடைய நேரப்படி மாலை 5:57 மணிக்கு வந்து இந்த விண்கலம் வந்து பூமியை வந்தடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெருத்த எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் இருக்குது சுனிதா வில்லியம்ஸை பார்க்குறதுக்காக. உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கிடைக்கக்கூடிய அப்டேட்டை அப்பப்போ உங்கள்கிட்ட சொல்வதற்கும் நான் தயார். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.